டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ் எக்கனாமிக்ஸில் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். எல்லாருமே நம்ம அந்த தலைவர்கள் அந்த டேபிளேஷன் தான் நம்ம படிக்கிறோம். பேசிக்கான டீட்டெயில்ஸ் யாருமே கொஞ்சம் படிக்கிறது இல்லை. ஸோ அதனால் இதோட ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா 280 ஃபினான்ஸ் கமிஷன் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 4 பிற உறுப்பினர்கள். இவங்க எல்லாரையுமே நியமனம் செய்வோர் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர்கள். இவங்களோட பணிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பகிர்ந்தளிக்கிறது. வரியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பகிர்ந்து கொடுக்கறது. ஸோ அதுக்கடுத்து என்னென்ன மானியங்கள் இருக்குது, ஸோ இதெல்லாம் கூற்று காரணங்கள் அல்லது அந்த 3 இணைகள் கரெக்டாக அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்கலாம். மானியங்களை வந்து எந்தெந்த குழுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை செய்வாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புலையும் இவங்களோட ஒர்க் இருக்குது. பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் நகராட்சி அவங்களுக்கு எவ்வளோ நிதி வழங்கணும் அப்படிங்கிறது இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அடுத்து குடியரசுத் தலைவருக்கு அப்படி பிற நிதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதையுமே இவங்க கண்ட்ரோலில் வச்சு தான் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேபிளேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மேட்ச் ஷீட்டில் நிறையா வருது. அதுக்கப்புறம் எவ்வளோ கரெக்டாக இதாக இருக்காங்க, அதாவது எத்தனை இணைகள் கரெக்டாக அதில் வருது. ஸோ அப்போ 1951 சுதந்திரம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நிதி ஆணையம் வந்து ஒவ்வொரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா நிதியோகி, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சந்தானம், அடுத்து தேர்ட் வந்து சந்தா 3 எழுத்து உள்ளது நான் வச்சுக்கோங்க. அடுத்து ராஜமன்னா ராஜா 4 இது எழுத்து ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து மகாவீர்னா 5, அதுக்கப்புறம் பிரம்மானந்தா ரெட்டி, அதுக்கடுத்து ஷேஷாலட், அதுக்கடுத்து சவான், அதுக்கடுத்து சால்வே, அதுக்கடுத்து ரிபாண்ட், அதுக்கடுத்து குஷோர், அதாவது பந்த், அதுதான் தமிழில் எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆயிருக்கு. அடுத்து ரங்கராஜன், அதுக்கடுத்து விஜய். இந்த 13வது இது வந்து நிறைய பிவைக்கையில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, 13வது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் விவை ரெட்டி. இது எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுப்பீங்க. ஸோ அதனால் நான் ஷார்ட்கட் ப்ரிஃபர் பண்ணல. நீங்கள் அதாவது எல்லாமே ஒரு 5 எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். ஒரு ஃபஸ்ட்டு 5 காலகட்டத்தில் யார் இருந்தாங்க, அடுத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதியோகி. நிதியோகியில் ஸ்டார்ட் ஆகுது, நீயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிதியோகி, நிதி ஆணையம் வந்து நிதியோகியில் ஸ்டார்ட் ஆகுது நான் வச்சுக்கலாம். அடுத்து 5வது வந்து மகாவீர், அதாவது நம்ம 5 பூதங்களில் மகாவீர், அதாவது தியானம் பண்ணுறோம் அந்த மாதிரி மகாவீர் தியாகினா வச்சுக்கோங்க. அடுத்து 10வது வந்து பத்ரன் பண்ட்டு, 10 பண்ட்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 15வது வந்து சிங்கு, சிங்கு. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது ஓரளவு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணால் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.